ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சரிங்களா, 7th தேர்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடியே 6th 7th நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சரண் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லா வீடியோஸும் குரூப்பில் அனுப்பிட்டுருவேன் சரிங்களா. நீங்கள் எதுவுமே தேடி படிக்க வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின்படி என்னென்ன லெசன்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இயல் 1 நயத்தகு நாகரிகம் அப்படிங்கிற ஒரு இயலில் ஃபஸ்ட்டு விருந்தோம்பல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு குரலில் விருந்தோம்பல் என்பது முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களாப்பா. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். பாரியின் புதல்வர் பாணர்களுக்கு உணவளித்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பழமொழி 400 சரிங்களா. பாரியின் புதல்வர் பாணர்களுக்கு உணவளித்த செய்தி பழமொழி. ஸோ இது பழமொழி டாபிக் போட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, பழமொழி சரிங்களா. பழமொழின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் பாருங்கள். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் சரிங்களா. ஸோ இது ஆசிரியர் பழமொழி. நூல் என்ன? பழமொழி. ஆசிரியர் 3 அறையினார் சரிங்களா. பழமொழினா 3 அறையினார். இவருடைய காலம் பார்க்கும்போது 4ஆம் நூற்றாண்டு. 3 ஒரு அறை. ஸோ ஈக்குவல் டு 4. இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3 3 கூட்டல் உரைனா ஒரு அறை, அதுக்கப்புறம் ஒரு அறையினார் சரிங்களா. 3 அறையினார். அவருடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாறினா மலை, வறண்டிருந்த, புகவாக என்றால் உணவாக, மடமகள் இளமகள், நல்கினால்னா கொடுக்கறது, முன்றில்னா என்னப்பா வீட்டின் முன் இடம், திண்ணையை குறிக்கிறது, முன்றில்னா திண்ணையை குறிக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இது முக்கியமானது. ஒன்றுரோ முன்றிலோ இல் சரிங்களா. ஒன்றுரோ முன்றிலோ இல் அப்படின்னா எதுவும் இல்லாத வீடு சரிங்களா. எதுவும் இல்லாத வீடு அப்படிங்கிறது பொருள். பழமொழி இது இதில் சொல்கிறாங்க பழமொழி. இதோட பொருள் என்னென்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை. ஒன்றுரா முன்றிலோ இல் என்ற சொல் இடம்பெறுவது பழமொழி. ஸோ இது ஒரு பழமொழியில் இடம்பெறும். பழமொழி தெரியும். 3 கூட்டல் ஒரு அறை, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா. 14 கீழ்கணக்கு நூல்கள் 1. ஸோ ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வெரி சிம்பிளான ஒரு லெசன் தான் சரிங்களா. மரம் வளர்த்தால் என்னப்பா பெறலாம்? மாறினா மலை சரிங்களா. எந்த வெரி இம்பார்ட்டன்ட். இந்த முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷின். நீர் உலையில் நோட் பண்ணுங்கள். நீர் கூட்டல் உலையிலா, நீர் கூட்டல் இலையிலா? நீர் கூட்டல் உலையில் சரிங்களா. நீர் கூட்டல் உலையில் என்பது தப்பு. அதே போல் நீள் உழைப்பு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. நீள் உழைப்பு சரிங்களா. நீள் உழைப்பு இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீள் உழைப்பு இதுக்கான என்ன ஆன்சரோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாறி கூட்டல் 1 மாறி கூட்டல் 1 சரிங்களா. சொல்லலாம்ப்பா. சிம்பிளான லெசன் தான், முடிச்சாச்சு. அடுத்தது வயலும் வாழ்வும் சரிங்களா. வயலும் வாழ்வும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கீவா ஜெகநாதனுடைய நாட்டுப்புற பாடல். ஸோ இந்த சொல்லும் பொருளும் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. குழினா எங்கேப்பா இருக்கும்? குழி எங்கே இருக்கும்? நிலத்தில் தான் இருக்கும். குழி பார்த்திங்கன்னா நிலத்தில் இருக்கும். நில அளவை பெயர். குழினா நிலம். சான்னா 1 சான் 2 சான் நீட்டல் அளவை பெயர். சான்னா 1 சான் 2 சான் நீட்டல் அளவை பெயர். மணினாப்பா முற்றிய மேல். மணினா முற்றிய மேல். சும்மாடுனா பாரம் தாங்குவது சரிங்களா. சீலைனா புடவை நமக்கு தெரியும். மடைனாப்பா வட திருப்புனா வயலுக்கு வரும் நீர். கலழுதல்னா உதிர்தல். கலழுதல் என்றால் உதிர்தல் சரிங்களா. கலழுதல்னா உதிர்தல். ஸோ ஒரு பாட்டு பாடுறாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மறை சரிங்களா. ஸோ நாட்டுப்புற பாடல் கீவா ஜெகநாதன் சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் சரிங்களா. வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல். ஸோ உங்களுக்கான 2வது கேள்வி, வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது என்ன? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரிங்களா. வாயில் இலக்கியம் எதை நம்ம சொல்லுவோம்? வாய்மொழினா நாட்டுப்புற பாட்டு, வாயில் இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று சொல்லுவோம். ஸோ 2022 குரூப் 4 கொஷின் சரிங்களாப்பா. ஸோ இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மலையருவி. மலையில் அருவின்னா கீவா ஜெகநாதன். ஆஹா வாப்பா கீவா மலையருவினா கீவா ஜெகநாதன் சரிங்களாப்பா. ஸோ உழவர் சேற்று வயலில் என்னப்பா நடுவாங்க? நாற்று நடுவாங்களா சரிங்களா. உழவர் என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? உங்களுக்கான 3வது கேள்வி. உழவர் என்ற சொல் இடம்பெறும் நூல் எது?
வயலில் விளைந்த முற்றிய நெல்லை என்னப்பா அறுவடை செய்வாங்க. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து குட்டல் எடுத்து, ஓடை குட்டல் எல்லாம், ஓடை எல்லாம் சரிங்களா. ஸோ பி ஆப்ஷன் ஓடை குட்டல் எல்லாம், ஓடை எல்லாம் சரிங்களா. ஓடை எல்லாம் பி ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஓட்டை எல்லாம்னு இருக்குது, சி கிடையாது, பி ஆப்ஷன் பாம்பே. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல் சரிங்களா. களை பறித்தல், களை எடுத்தல் எல்லாமே வரும் ஓகேவா. ஸோ அடுத்தது திக்கெல்லாம் புகழிரும் திருநெல்வேலி. ஸோ இதெல்லாம் ஓல்டு சிலபஸில் தெளிவாக படிப்போம். ஸோ அதில் இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி முக்கியமானது பார்த்துக்கலாம். ஸோ வேணுமனம் என்பதன் பொருள், இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். வேணுமனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு சரிங்களா. வேணுமனம்னா மூங்கில் காடு. திக்கெல்லாம் புகழிரும் திருநெல்வேலி, திருநெல்வேலி பற்றி சம்பந்தனார். திக்கெல்லாம் புகழிரும் திருநெல்வேலி, திருஞான சம்பந்தர் பாடுறாரு. தன்பொருணை புனல்நாடு, புனல்நாடுனாலே யாரு கூடி சேர மாட்டாங்க, சேராத நாடு, சேக்கிலார். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலினா சம்பந்தம், புனல்நாடுனா சேர மாட்டாங்க, புனல்நாடுனா சேக்கிலார். பொதியலாயினும் சரிங்களா, இமயனாயினும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எந்த மலையை பற்றி பாடுகிறார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இளங்கோவடிகள் பொதிகை மலை பற்றி பாடுறாரு சரிங்களா. சிலப்பதிகாரத்தில் பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுகிறார். இது டிஎன்பிஎஸ்சி கொஷின், நோட் பண்ணுங்க. ஸோ இந்த பாடத்தை நம்ம சின்ன இதிலே படிச்சிருப்போம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சம் சரிங்களா. திரிகூட ராசப்ப கவரையர். குற்றால குறவஞ்சி சரிங்களா. குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு நூலில் பாடியிருப்பார். ஸோ குற்றால குறவஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது, குற்றால குறிஞ்சி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது சரிங்களா. குற்றால குறிஞ்சி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான 4வது கொஷின் சரிங்களா. குற்றால குறவஞ்சினா திரிகூட ராசப்ப கவரையர். குற்றால குறிஞ்சி இந்த வாவை அடிச்சுட்டு ஒரு நூல் இருக்குது, அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொருந்தாததில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி சரிங்களா. பச்சையாறு, பச்சை கலரில் இருக்கும், பச்சையாறு. தன்பூர்ணை சரிங்களா. தாமிரபரணி என்ன சொல்கிறாங்க, தன்பூர்ணி நதின்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்ன ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலி கலக்குதுன்னு போகலாம். பச்சை கலரில் முத்தா மணிமுத்தாறு. சிற்றாறு கறக்கும். காரையாறு சரிங்களா, இந்த கரைக்கும் அந்த கரைக்கும். சேர்வலாறு சரிங்களா, எல்லாத்தோடையும் சேர்ந்து போவோம். கடனா நதி சரிங்களா. கடனா நதியில் கடனே இல்லாமல் கடனா நதி ஆறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொருந்தா சொல்லு கொடுத்துட்டு ஒரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆறு கொடுத்துட்டு, ஸோ இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். முதுமக்கள் தாளிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆதிச்சநல்லூர். கிபி 3ஆம் நூற்றாண்டு டு கிமு 3ஆம் நூற்றாண்டு சரிங்களா. கிபி 3 அல்லது கிமு 3 இல்லைன்னா 300ன்னு சொல்லுவாங்க. ஸோ பொது ஆண்டு 300, அந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி சரிங்களா. ஆதிச்சநல்லூர் எங்கே பாருக்கு, தூத்துக்குடியில் இருக்குது சரிங்களா. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. அரிக்கமேடு எங்கே பாருக்கு, அரிக்கமேடு எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரி. அரிக்கமேடு புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி சரிங்களா. இப்போ புதுச்சேரியில் இருக்குது சரிங்களாப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை என்ற மிகப்பெரிய துறைமுகம் உருவாகிறது. ஸோ அடுத்து பாருங்கள், முத்துப்படு பரப்பீர் கொர்க்கை முன்றுரை. கொர்க்கையில் ஒரு நல்ல முத்து எடுப்பா. கொர்க்கையில் நல்ல முத்து, நற்றினி. கொர்க்கையில் பெருந்துரை முத்து. பெருந்துரைனா பெரிய முத்து கிடச்சிருச்சு, அகத்துக்கு ஒரே சந்தோஷம், அகநானூறு அவ்வளோதான். ஸோ பெருந்துரைனா பெரிய முத்து, பெருந்துறையில் போய் முத்து எடுத்தால் ஒரே சந்தோஷம் சரிங்களா. இதே வந்து கொர்க்கையில் முத்து எடுத்தால் நல்லாயிருக்கும், பெரிய முத்து கிடச்சா அகத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ சிம்பிளாக ஏதோ ஒன்று கோர்வேர்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ திங்கள் நாள் விழா மல்குருதி நெல் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் சரிங்களா. புனல் நாடுன்னு வந்தால் தான் சேக்கிலார், மற்ற எல்லாமே திருஞான சம்பந்தர். ஸோ இதில் பாருங்கள் முக்கியமானது காவற்புரை தெரு சரிங்களா. காவற்புரை என்றால் சிறைச்சாலை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காவற்புரை என்றால் சிறைச்சாலை ஓகேவா. மேலே விதினா கூளைக்கடு தெரு சரிங்களா. கூளைக்கடு தெரு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கப்பா, கூளைக்கடு தெரு என்பது மருவி கூளைக்கடை சரிங்களா. கூளைக்கடை தெரு என்பதை மருவி கூளை, இந்தலை வந்துருச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட மருவு என்னன்னு கேட்பாங்க, இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, அப்படியே நோட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கண்டிப்பாக கேட்பாங்க.
அக்கச்சாலைனா என்ன? அணிகலன் பொற்காசு. அக்கச்சாலை என்றால் அணிகலன் பொற்காசு உருவாக்கும் இடம். சரிங்களா? அக்கச்சாலைனா அணிகலன் பொற்காசு. காவரைப்புரைனா சிறைச்சாலை. சிறைச்சாலை. கூலைக்கடைனா கூலம் என்றால் என்ன? கூலைக்கடையில் வரும். கூலம் என்பதன் பொருள் தானியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கூலம் என்ற பொருள் தானியம். ஓகேவாப்பா? ஓகே. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எதுப்பா? பாளையங்கோட்டை. சரிங்களா? பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. ஏன்னா எஜுகேஷன் கல்வி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அகத்தியர். ஸோ இது தெரியும். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா பெருசாக. ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு சிலபஸ் தான். திருநெல்வேலினாலே என்னப்பா? பாண்டியன். சரிங்களா? திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். திருநெல்வேலி டேஸ் கரையின் அமைதியில் அமைந்துள்ளது. தாமிரபரணினா தன்பூர்ணை நதி. சரிங்களா? தன்பூர்ணை தாமிரபரணி. அக்கச்சாலைனா என்னப்பா? அக்கச்சாலைனா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை முத்துக்குளித்தல். திரிகூடமலை குற்றால கவிஞர். சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஒன்று லெசன் திருநெல்வேலி சீமையும் கவிகளும். சரிங்களா? திருநெல்வேலி சீமையும் கவிகளும். ஓகேவா? ஸோ எட்டயபுர மன்னர் பாரதியார். சரிங்களா? எட்டயபுர மன்னர் பாரதியார். நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பக்கம் நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகே. அடுத்தது பாருங்கள். கடிகை முத்துப்புலவர் யாருன்னா வேங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பற்றி பல பாடல் பாடியவர்கள்னா கடிகை முத்துப்புலவர். ஏன்னா ஓல்டு சிலபஸ் தான். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? சீவலப்பேரினா முக்கூடலை சொல்கிறாங்க. சீவலப்பேரி. சரிங்களா? ஆற்று வெள்ளம் நாளை தோற்று வர. ஆற்று வெள்ளம் நாளை தோற்று வர யார் பாடுறாங்க? முக்கூடர் பல்லு. சரிங்களா? ஆற்று வெள்ளம் தோற்று வர என்று முக்கூடர் பல்லில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பலப்பட்டை சொக்கநாதர் கூட சீவை கொண்டம் பிள்ளை பெருமாள். ஸோ இதெல்லாம் வந்து தேவையே கிடையாதுப்பா. ஓல்டு சிலபஸ். சரிங்களா? நான் இதை படிக்க வேண்டாம். சும்மா முக்கியமான பாடல் வரை. திருப்புகழை பாடியவர் யாருன்னா அருணகிரிநாதர். இதை நோட் பண்ணிக்கோங்க. திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சிந்தின் தந்தை யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். சரிங்களா? காவடி சிந்தின் தந்தை இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். சரிங்களா? அழகிய சொக்கநாதர் பாடுறாரு. வாடா. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றால் தடுப்பார் கோமதி ஈஸ்வரி தேவினா அழகாக இருக்கும். அழகிய சொக்கநாதர் வாடா அப்படின்னு அழகாக அழைக்கிறாரு. அதனால் அழகிய சொக்கநாத புலவர் அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து நுண்துளி தொங்கும் குற்றாலம். இது வெரி இம்பார்ட்டன்ட். 1300 ஆண்டுகளுக்கு பின் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் குற்றாலம். தன்பொருணை புனல்நாடன் மட்டும்தான் சேர்க்கலார். மற்ற எல்லாமே திருஞான சம்பந்தர். அடுத்து பாருங்கள். மாணிக்கவாசர் பாடுறாரு. மாணிக்கம் எனக்கு வேண்டாம். ஒற்றாரை யான் வேண்டேன். ஊர் வேண்டேன். பேர் வேண்டேன். வேண்டாம். மாணிக்கமாக எனக்கு வேண்டான்றார். மாணிக்கம் வந்தாலே வேண்டாம் வேண்டேன் வந்தால் மாணிக்க வாசகர். ஓகேவா? ஓகே. ஸோ திரிகூட ரசப்ப கவிராயர் தெரியும். குற்றால குறவஞ்சி. சரிங்களா? அம்மே கையில் என்ன வடமலைக்கு தெற்கு மலை அம்மே இந்த மாதிரி பாடுறவர் திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் வரணும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 2025 கேட்கப்பட்ட கேள்வி இந்த புக்கில் இந்த இடத்துல இருக்குது. அப்படியே இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிகேசி சிலபஸில் இருக்கார். டிகே சிதம்பரனார் என்னென்னு பார்த்தோங்கன்னா வழக்கறிஞர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தா இருக்குது. கல்லூரி பேராசிரியர் வந்து கிடையாது. ஸோ அதுதான் வந்து 4வது ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. வழக்கறிஞர் தொழில் செஞ்சார், தமிழ் எழுதினார், திறனாய்வாளராக இருந்தார். சரிங்களா? கல்லூரி பேராசிரியராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி 2025. சரிங்களா? ஸோ புக்கில் இருக்கிற கேள்வி 7ஆம் வகுப்பு புத்தகம். ஸோ நானும் இந்த கொஸ்டின் தப்பு தான் பண்ணேன். வழக்கறிஞர் தொழில், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். சரிங்களா? கல்லூரி பேராசிரியர் என்பது கிடையாது. ரகசியம் டிகேசினா டிக்கெட் வாங்க, ரகசியமாக வாங்க, ரகசியமணி அப்படின்னா வச்சுக்கலாம். வட்டத்தொட்டி என்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய கூட்டங்கள் நடத்துவார். சரிங்களா? வட்டத்தொட்டி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவார்னா சண்டே. சரிங்களா? சண்டே ஆனால் 6 PM. சரிங்களா? சண்டே 6 மணிக்கு வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்துவார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ சிலபஸ் டாபிக் கடித இலக்கியங்களின் முன்னோடி, கடித இலக்கியத்தோட முன்னோடி தமிழிசை காவலர். சரிங்களா, தமிழிசை காவலர், தமிழிசை காவலர். வளர்தமிழ், வளர்தமிழ் ஆர்வலர். குற்றால முனிவர், குற்றால முனிவர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போற்றப்படுது. ஸோ இதய ஒளி, இதயம்னா டிகேசி, டிகேசி ரகசியம், இதயத்தை வந்து ரகசியமாக வச்சுருக்கேன் டிகேசி, டிகேசினா இதய ஒளி ரகசியம். சரிங்களா. ஸோ தனித்தமிழ் காவலர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தனித்தமிழ் காவலர் யார் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான 5வது கேள்வி தனித்தமிழ் காவலர். ஓகேவா, ஓகேப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிகேசி நோட் பண்ணிக்கோங்க. அணினா என்னப்பா, அழகு, அணினா அழகு. ஓமை அணினா என்னது, போல புறைய ஒப்பனை வந்தாலே கண்ணை மூடிட்டு ஓமை அணி நடிச்சிடலாம். ஸோ அணி சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல புறைய ஒப்பனம் தான் என்ன சொன்னேன், ஓமைன்னு சொன்னால் போல என்பது ஓம உருபு. அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் படிக்க வேணாம். இதை நோட் பண்ணுங்கள். இந்த ஓம உருபு எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. போல புறைய அன்ன இன்ன அற்றுமான கடுப்பை ஒப்ப உரலை எல்லாம் வந்து ஓம உருபு வந்துச்சுன்னா ஓமை அணி. சரிங்களா. எடுத்துக்காட்டு ஓமை அணி. சரிங்களா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் கட்டணை தூரும். ஸோ அந்த மாதிரி கிணறு கேணி என்பது எப்படி தோண்ட தோண்ட தண்ணி வருதோ அதே போல் நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு வந்து பார்த்திங்கன்னா ஊறும் அப்படின்னு அந்த கிணற்றை கேணியை வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக சொல்லக்கூடியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. சரிங்களாப்பா. ஸோ இல்பொருள் ஓமையணி, இல்லாத ஒன்றை சொல்கிறாங்க. பொன்மலை, பொன்மலை பொழிந்தது போல், பொன்மலை எங்கேயாவது பொழியுமாப்பா, கிடையாது. கொம்பு முளைத்த குதிரை போல். சரிங்களா, குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைச்சிருக்கா, கிடையாது. ஸோ அதனால் இல்லாத ஒன்றை சொல்வது இல்பொருள் ஓமையணி. சரிங்களாப்பா. ஸோ ஓமை, ஓமையம், ஓம உருபு. மலர் என்ன பாதம், மலர் என்பது ஓமையா, ஓமேயம் என்பது என்னப்பா பாதம். ஸோ ஓம உருபு என்னது அன்ன, இதில் ஓம உருபு என்னது போன்ற, இதில் போல, இதில் என்னப்பா ஒப்ப. சரிங்களா, இதுதான் வந்து ஓம உருபு. ஓமை என்பது முதல்ல இருக்கும், ஓமேயம் கடைசியில் இருக்கும், ஓம உருபு நடுவில் இருக்கும். சரிங்களாப்பா. ஸோ இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதி உங்களுடைய நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த பனைமரம் இதை கொடுத்துட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தூதுவளை. சரிங்களா, தூதுவளை பிரித்து எழுதுக. தூதுவளை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாப்பா, இது இங்கே பாருங்கள். தூதுவளை என்னப்பா, தூது கூட்டல் ஓலை, தூது கூட்டல் ஓலை தூதுவளை. அவ்வளோதான்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன, நமக்கு பனங்கற்கொண்டு, ஸோ அந்த மாதிரி கல், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்துலேருந்து தருது. அவ்வளோதான்ப்பா, அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், பின்னாடே நகரம் என்னப்பா சொல்லுவாங்க, கோயம்புத்தூரும் சொல்லலாம், திருப்பூரும் சொல்கிறோம். அடுத்தது மலைகளின் அரசி. சரிங்களா, மலைகளின் அரசி என்னது, மலைகளின் அரசி கொடைக்கானல். தமிழகத்தின் தலைநகரம், தமிழகத்தின் தலைநகரம் என்னப்பா சென்னை. நெற்களஞ்சியம், நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், தஞ்சாவூர். மலைக்கோட்டைனா திருச்சி, மலைக்கோட்டைனா திருச்சி. ஏழைகளின் ஊட்டி, ஏழைகளின் ஊட்டினா ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டினா ஏற்காடு. மாங்கனி திருவிழா, மாங்கனி திருவிழா எங்கப்பா, காரைக்கால், காரைக்கால். மாங்கனினா காரைக்கால். மஞ்சள், மஞ்சள் ஈரோடு, மஞ்சள் ஈரோடு, மஞ்சள் ஈரோடு. பூட்டுனா திண்டுக்கல் தெரியும், தேர்னா திருவாரூர் தேர் நமக்கு தெரியும். தெற்கெல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் எங்கப்பா, முண்டந்துறை தெரியும். பட்டாசு சிவகாசி, தூங்காநகரம் மதுரை. மலைகளின் இளவரசி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல். சரிங்களா, மலைகளின் இளவரசி தான் கொடைக்கானல், கருமீரர். சரிங்களா, மலைகளின் இளவரசி என்றால் கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மலைகளின் ராணி என்றாலும் அரசி என்றாலும் ஊட்டி தான். சரிங்களா, ஸோ இந்த மூணையும் நோட் பண்ணிக்கணும். மலைகளின் இளவரசி, இளவரசினா கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டினா ஏற்காடு. மலைகளின் அரசி ராணி ரெண்டு கேட்டாலுமே ஊட்டி தான். மலைகளின் அரசினாலும் ராணினாலும் ஊட்டி தான். சரிங்களா, மலைகளின் அரசினாலும் ராணினாலும் ஊட்டி தான். ஓகேவாப்பா, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், என் தாயார் கண்ணை இமை காப்பது போல், கண்ணை இமை காப்பது போல் என்ன வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, நானும் என் தோழியும் நகமும் சதையும் எப்படி இணைந்து இருக்குது அது போல் இணைந்து இருக்கும் அப்படின்றாங்க. திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எல்லாமே உலகமே வந்து பார்த்திங்கன்னா அறிஞ்சிச்சு. அப்துல் கலாமுடைய புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் ஒளிரணும். சரிங்களா, சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரித்தாணி போல் ஆள் மனிதில் பஞ்சது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களாப்பா. திருநெல்வேலி, நெல்லை, நாகப்பட்டினம்னா நாகை. கன்னியாகுமரி என்னப்பா குமரி.
செங்கல்பட்டு என்பதன் மறு என்னப்பா? செங்கை. உதகமண்டலம் உதகை. உதகமண்டலம் உதகை. பட்டுக்கோட்டைனா கோட்டை வருமா? ஓகே. ஸோ நாகப்பட்டினம் நாகை, கன்னியாகுமரி குமரி, செங்கல்பட்டு செங்கை, உதகமண்டலம் உதகை. ஓகேங்களா? பட்டுக்கோட்டை என்பதன் மருவு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின் பட்டுக்கோட்டை என்பதன் மருவு உங்களுக்கான 6வது கொஷின். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் போயிடலாம். சிவிலைசேஷன் நாகரிகம். ஃப்ளோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்பொறியியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்வெஸ்ட்னா அறுவடை பண்ணுறது. இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். தண்ணி கொடுப்பா. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது இரிகேஷன். இரிட்டேட்னா தண்ணி கொடுப்பா, சரியாக போயிடும். ஃபாரினர்னால் எனக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. போயட் கவிஞர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேடினா நெற்பயிர். பேடி என்றால் நெற்பயிர். கல்டிவேட் பண்ணுறது, பயிரிடணும், சரிங்களா? அக்ரோனமி உளவியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரோனமி என்றால் உளவியல். சரிங்களாப்பா? ஸோ வெரி வெரி சிம்பிளான லெசன். ஸோ இயல் 2க்கு நம்ம போயிடுவோம். ஸோ அடுத்து இயல் 2, சரிங்களா? இயல் 1 அவ்வளோதான்ப்பா. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன், சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். வையகம் தகலியா வார்கடலே நெய்யாக. வையத்தில் பொய் சொல்லக்கூடாது, பொய்கையால் வர, அவ்வளோதான். ஒரே பாயிண்ட்டு தான். வையம் தகலியா. வையத்தில் வந்து பொய் சொல்லக்கூடாது, பொய்கையாளர். வையம்னா தெரியும், உலகம். உலகம். வெய்யனா வெப்ப கதிர்வீசம். சுடரொளியனா ஒளிவிடும் சக்கரமுடைய திருமால். சுடரொளியனா திருமாலால். ஸோ அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இடர்னா நாப்பா துன்பம். ஆளினா கடல். இடராளினா துன்பக்கடல். சொல்மாலைனா பாமாலை. சொல்மாலை என்றால் பாமாலை. பொய்கையாழ்வார்னா திருவக்கா. பிறந்த ஊர் திருவக்கா. திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி. ஸோ இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படிங்கிறத சும்மா அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு வாங்க. பொய், சரிங்களா? சும்மா காஞ்சிபுரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டே இருப்பார். காஞ்சிபுரம் திருவக்கா. ஸோ அன்பு தகலியா. அன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதம் தான் கொடுக்கும். ஒரு போதம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் வச்சுக்கலாம். அந்த போதத்தை கடவுளாக வச்சுக்கலாம். அன்பு தருது நம்ம கடவுள் மேலே செலுத்தணும். கடவுள் வந்து ஒரு போதமாக வராரு, போதத்தாழ்வார். வையம் வந்தால் பொய் சொல்லக்கூடாது, பொய்கையாழ்வார், அவ்வளோதான்ப்பா. அது தகலினா அகல்விளக்கு. ஞானம் அறிவு தெரியும். நாரணன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாரணன்னா திருமால். தகலினா அகல்விளக்கு, இதுவும் முக்கியம். தகலினா அகல்விளக்கு, நாரணன்னா திருமாலார், சரிங்களா? போதம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரையில் வருதுன்னு நினச்சிக்கலாம், சரிங்களா? மாமல்லபுரம், சரிங்களா? சென்னையில் மாமல்லபுரம். அவர் வந்து 2ஆம் திருவந்தாதி எழுதியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதனால் பொய்யை எழுதியிருக்காரு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது, சரிங்களா? அந்தம்னா என்னப்பா? முடிவு. ஆதினா தொடக்கம், சரிங்களா? அந்தாதி என்னும் சிற்றிலக்கு வகையை சார்ந்தது, சரிங்களா? பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு அந்தாதி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அந்தாதி. ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நாதமுனிகள், சரிங்களா? நாதமுனிகள். ஸோ இந்த 3 பன்னிரு ஆழ்வார்கள் யாருன்னு பார்க்கும்போது பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார். இது 3ஐயும் கொடுத்துட்டு பொருந்தா சொல்ல கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொய்யே போதம் பேய், இவ்வளோதான். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். பொய் போதம் பேய், சரிங்களா? இடர்னா என்னப்பா? துன்பம், அவ்வளோதான். ஞானச்சுடர், ஞானம் குட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு, சரிங்களா? இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு. சி ஆப்ஷன் தான் வரும். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு பாருங்கள். அன்புனா என்னப்பா? தகலி, சரிங்களா? அன்புனா தகலி. ஆர்வம்னா நெய். ஸோ இது வந்து உள்ள பாடல்களில் வரும். அன்புனா தகலி, ஆர்வம் நெய் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. சிந்தைனா என்னப்பா? இடுதிரி. ஞானம்னா விளக்கு, சரிங்களா? ஞானம்னா விளக்கு. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடுவோமா? அறம் என்னும் கதிர். இயல் 2. இன்சொல் விளைநிலை ஈதலே வித்தாக, சரிங்களா? திருமுனை பாடியார் வந்து பாடுறாரு. இன்சொல் விளைநிலை ஈதலே வித்தாக, திருமுனை பாடியார், சரிங்களா? திருமுனை பாடியார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அறநெறி சாரம். இந்த இதோட தலைப்பு என்னென்னா அறநெறி சாரம், சரிங்களா? அறநெறி சாரம்னு போட்டு இன்சொல் விளைநிலை ஈதலே வித்தாக. வித்துனா விதை. திருமுனை பாடியார் பாடியிருக்கார். ஓகேவா? வித்துனா விதை, ஈனா பெற. நிலம்னா நிலமா. இது நோட் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க. ஓகேவா? கலைனா வேண்டாத செடி. பைங்குல்னா பசுமையான பெயர். வன்சொல்னா கடுஞ்சொல்.
வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். இன்சொல்னா என்னப்பா? இன்சொல்னா இனிமையான சொல், வன்சொல்னா கடுஞ்சொல். இப்போ வன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா இன்சொல், பொருள் கேட்டால் கடுஞ்சொல். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அடுத்து திருமுனை பாடியார் பாருங்கள், 13:1-3 அறநெறிச்சாரம் 225 225 பாடல்களை கொண்டது அறநெறிச்சாரம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது காந்தியடிகள். ஸோ அடுத்து புக் பேக்பா. காந்தியடிகள் எப்போதும் என்ன பேசுவார்? வாய்மை. வாய்மைனா உண்மை. இன்சொல்னா இனிமை குற்றல் சொல். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்சொல்னா இனிமை கூட்டல் சொல். இன்மை கூட்டல் சொல் என்பது தப்பு. இனிமை கூட்டல் சொல் என்பது இன்சொல். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். இளமை என்பதன் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. இளமைனா என்னப்பா? முதுமை. சரிங்களா? இளமைனா முதுமை. சரிங்களா? விளைநிலம். விளைநிலம்னா என்னப்பா? இன்சொல். இன்சொல்னா விளைநிலம். விதைனா என்னப்பா? விதைனா ஈகை. விதைனா ஈகை. கலை. கலைனா வன்சொல். கலைனா வன்சொல். கலை வந்து பிடிங்கிடணும். உரம்னா உண்மை. உரம்மா உண்மை. சரிங்களா? இயற்கை உரத்தை போடணும் உண்மையாக, செயற்கை உரத்தை போட்டு ஏமாற்றக்கூடாது. சரிங்களாப்பா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஒப்புரவு நெறி. சரிங்களா? ஒப்புரவு நெறியில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லைப்பா, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கதை. ஸோ இந்த பாயிண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாரதிதாசன் சிலபஸில் இருக்கார். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? செல்வத்து பயன்தான் ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். செல்வத்து பயன்தான் ஒப்புரவு வாழ்க்கைன்னு சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய். சரிங்களா? உண்ண உன்னுடுத்த உடுப்பாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிணினா நோய், மருந்து தெரியும். செல்வத்து பயனே ஈதல். ஈதல்னா இங்கே எதில்ப்பா சொல்கிறாங்க? புறநானூரில் செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஊருணி இந்த திருக்குறள். ஓகேவா? ஸோ 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க, தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான்ப்பா. நூல்வெளில தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஸோ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். சரிங்களா? குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அரிச்சுவட்டில் குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மலைகள் உள்ளிட்ட நூல்கள் எழுதியிருக்கிறாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதழ் அருளோசை அறிகறிவியல். அருளோசை அறிகறிவியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அருளோசை அறிகை அறிவியல் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் லைவ் டெஸ்ட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாருக்கும் ஒருவருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் சொல்லுவது என்னப்பா? பொது உடைமை நெறி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஎன்பிசியில் கொஷின் கேட்கலாம். ஓகேவா? பொது உடைமை நெறி. செல்வத்து பயன் என்னப்பா? ஒப்புரவு வாழ்க்கை. வறுமையை பிணி என்று சொல்லுவதை டேஸ் என்று கூறுவார். பிணினா என்னப்பா? மருந்து. உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய். பாவேந்தர் பாரதிதாசன். புக் பேக் கொஷின் அப்படியே கேட்பாங்க. ஸோ இந்த எதிர்ச்சொல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எளிது, அரிது, ஈதல், ஏற்றல். அந்நியர்னா என்னப்பா? உறவினர். இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புரவலர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புரவலர். சரிங்களா? புரவலர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது உண்மை ஒளி. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ஜப்பான் நாட்டு ஜென் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? ஸோ இதில் அந்தளவுக்கு இன்னும் மேட்ரு கிடையாது, சும்மா வந்து கதை தான், அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஸோ பாருங்கள், ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு என்ன சொல்கிறாங்க? தியானம் செய்யணுமா. ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஸோ இதை ஒன்று மட்டும் நோட் பண்ணால் போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அனிதாம்பா இதுலேயும் சொல்கிறாங்க. ஓமை உருவகம். சரிங்களா? ஓமை உருவகம். தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ். ஓகேங்களா? தேன் போன்ற தமிழ் என்பது ஓமை. சரிங்களா? தமிழ் தேன் என்பது உருவகம். உருவகம் என்பது இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி காட்டுறது. சரிங்களா? தேன் தமிழ்னா என்னப்பா? தேன் போன்ற தமிழ் சொல்கிறோம். தமிழ் தேன்னா தமிழ் போன்ற தேன் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி சொல்வது உருவகம். இல்லை பாருங்கள், வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம். சரிங்களா? இன்ப வெள்ளம் என்று கூறுவது உருவகம். சரிங்களா? வெள்ள இன்பம்னு கேட்டால் ஓமை, இன்ப வெள்ளம்னா உருவகம். அதே மாதிரி துன்பக்கடல். சரிங்களா? துன்பக்கடல்னு ஒன்று இருக்காப்பா? கிடையாது. ஸோ அப்போ உருவகம். வையகம் தகலி, இதோட பாடல் என்ன சொன்னால்? வையத்தில் பொய் பேசக்கூடாது, அப்போ பொய்கை ஆழ்வார் அப்படின்றது சொன்னோன்னா. ஸோ இந்த பாடலை கொடுத்து இது வந்து ஒரு உருவகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த திருக்குறள் போட்டு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இது டிஎன்பிசி கொஷின். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கொள். ஸோ ஏகதேசிய உருவணி. சரிங்களா? ஏகதேச உருவக அணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த இதில்.
ஸோ அடுத்தது வினா சொற்கள் சரிங்களா. வினா சொற்கள் எத்தனைப்பா, வினா எழுத்து எத்தனை, 5 பார்த்தோம். ஸோ இங்கே வந்து வினா கேட்கக்கூடிய சொற்கள் என்ன, எது, என்ன, எங்கு, எப்படி, எப்பொழுது சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், நெல்லையப்பர் கோயில் என்ன சொல்லணும், நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாமா. ஸோ எங்குள்ளது, முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், நாம் டேஸ் சொற்களை பேச வேண்டும் சரிங்களா, இன்சொல் பேச வேண்டும். ஸோ அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் சரிங்களா. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன, பொருள் யாது சரிங்களா. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வினாச்சொல் கேட்குறது நமக்கு சிலபஸில் இருக்குது. சிலபஸ் டாபிக் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், வெல்த்னா செல்வம், ஆம்பிஷன்னா லட்சியம், கம்யூனிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்யூனிசம்னா பொது உடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, நெய்பர்னா அயலர், புவரிட்டி வறுமை தெரியும். ஸோ அடுத்து டிஎன்பிசி கொஸ்டின், ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி, கர்டசினா நற்பண்பு சரிங்களா, கர்டசினா நற்பண்பு. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதில் இருக்கிற எல்லாமே அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா. ஓகே. ஸோ அடுத்த லெசன் திருக்குறள் சரிங்களா. திருக்குறளில் இதில் முக்கியமான குறள் எது இருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா. ஓகே. ஸோ உருப்பசியும் ஒவ்வாப்பினையும் செருப்பகையும் சேராது இயல்வதே நாடு சரிங்களா. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு குறள். ஸோ அடுத்து இது முக்கியம், மணிநீரும் மண்ணு மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் சரிங்களா. தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் 4ம் உடையதுதான் அதாவது அரண். அரண் என்னப்பா, இந்த அரணுக்கு என்ன மீனிங், பாதுகாப்பு சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். 3 சொல்லி அரணுக்கு பாதுகாப்பு என்பது பொருளை குறிக்கும். ஸோ அடுத்தது 2024 குரூப் 4 கேட்ட கொஷின் 2024. பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், பிறப்பினால் அனைவரும் சமம். ஸோ அதாவது பிறப்பினால் அனைவரும் சமம், அவர்கள் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னா செய்யும் தொழில் சரிங்களா. பிறப்பினால் அனைவரும் சமம், ஒரு மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படி டேஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. தொழில் ஓகேங்களா, தொழிலா செல்வமா பணமா கல்வியான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ செய்யும் தொழில் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு காட்ட முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திருக்குறள் சரிங்களா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஒரு நாட்டின் அரண் இல்லை எதுன்னு கேட்குறாங்க, எனக்கு என்னப்பா அரண் அன்று சரிங்களா. காடு மலை தெளிந்த நீர் எல்லாமே வரும், வயல் அப்படிங்கிறது வராது சரிங்களா. மக்கள் அனைவரும் பிறப்பால் சமம், செய்யும் தொழில் அடிப்படையில் தான் வந்து வேறுபாடு காட்ட முடியும். நாடு என்ப என்னப்பா, நாடு கூட்டல் என்ப, நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது கண்ணிலது, டி ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 3 ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கப்பா, மானுடம் வெல்லும் சரிங்களா. மானுடம் கண்ணதாசன் பற்றிய ஒரு பாடல். மலைப்பொழிவு யார் ஆசிரியர்னா கண்ணதாசன் சரிங்களா. கண்ணதாசன் தான். ஸோ கண்ணதாசன் பற்றிய ஆசிரியர் குறிப்பாகலாம் இந்த பாடல் முக்கியம் கிடையாது. சாந்தம்னா அமைதியாக இருக்கணும், மகத்துவம் சிறப்பு, பேதம்னா வேறுபாடு, தாரணி உலகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி 2025 கேட்டாங்க. தத்துவ உண்மை, இரக்கம் கருணை சரிங்களா. ஸோ கண்ணதாசன் பற்றிய சில குறிப்புகள். ஸோ சிலபஸ் டாபிக், இயற்பெயர் முத்தையா சரிங்களா. வாக்கண்ணு போக்கண்ணு முத்துமுத்தா கொடுக்கணும் முத்தையா. கவியரசு கண்ணதாசன் சரிங்களா. நாடகம் புதின எல்லாமே எழுதியிருக்கிறாரு. ஸோ தமிழக அரசவை கவிஞராக விளங்கினார் சரிங்களா. ஸோ உங்களுக்கான கேள்வி 7வது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் சரிங்களா. ஸோ இயேசு காவியம் சரிங்களா. அறிவுரைகளை கூறும் நூல் இயேசு காவியம். ஸோ உங்களுக்கான 8வது கேள்வி, கண்ணதாசனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது. இதுவும் வந்து 2025 குரூப் 4 கொஷின். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல், இது வந்து கூற்று காரணத்தில் கேட்டிருந்தாங்க. விருது பெற்ற நூல் எது. ஸோ 8 கொஷின் கேட்டிருக்கேன் சரிங்களாப்பா. ஓகே. ஸோ மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது இயேசுநாதர் எது கூறுறாருப்பா, என்ன தேவை, பொறுமை தேவை. ஸோ உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான். சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதும் பெறுவர் சரிங்களா. மலை கூட்டல் அளவு, தன்னாடு சரிங்களா. என்னப்பா தன் கூட்டல் நாடா தன்மை கூட்டல் நாடா அப்படின்னு பார்க்கும்போது தன் கூட்டல் நாடு என்பது சரியான விடை, தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது சரிங்களா. இவை இல்லாது ஏ ஆப்ஷன். சாந்தம்னா என்னது, அமைதி தெரியும்.
அமைதி. மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை, இரக்கம்னா கருணை. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ தன்னை அறிதல். ஸோ சே பிருந்தா அவர்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓல்டு சிலபஸ். நூல் மட்டும் சும்மா பார்த்துக்கலாம். மலை பற்றிய பகிர்தல், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இதெல்லாம் வந்து சே பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் சொல்கிறாங்க. கூடுகட்ட தெரியாத பறவை எதப்பா? காக்கை. தானொரு என்னப்பா? தான் குட்டல் ஒரு, தான் குட்டல் ஒரு, தானொரு. சரிங்களா? ஸோ அடுத்தது கண்ணியமிகு தலைவர் யாருப்பா? காயிதே மில்லத். சரிங்களா? காயிதே மில்லத். இவரை பற்றி டிஎன்பிசியில் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. எளிமையின் சிகரம். சரிங்களா? காயிதே மில்லத் அவர்கள். சரிங்களா? தொடர் வண்டியெல்லாம் வந்து பயணம் செய்தார், அதாவது காரில் கூட போகல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆடம்பர வாழ்க்கையில் இல்லாமல் நேர்மையாக வாழ்ந்தார், அதை பற்றிய நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான்ப்பா டிஎன்பிஎஸ்சி கொஷின் இந்த பாக்ஸ். டிஎன்பிஎஸ்சி 2025 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? கண்ணியமிகு காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில். சரிங்களா? அவருடைய பேர். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத்னா என்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி. சரிங்களா? ஸோ இது பாருங்கள், ஒரே செகண்டில் ஷார்ட்கட் போடுற பாருங்க. அரசியல்னா அண்ணா, தலைவர்னா பெரியார். இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வேறு இந்த கூற்றியே படி தேவையில்லை. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த அரசியல்னா அண்ணா தெரியுமா? தலைவர்னா தலைவர், எப்போவுமே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக தான் இருப்பார், தலை நமக்கு பெருசாக தான் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் இது கேட்டாங்க, அரசியல்னா அண்ணா. சரிங்களா? இது வந்து கேட்டாங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஜமால் முகமது கேரளாவில் உள்ள பருக் கல்லூரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயின்றார். சரிங்களா? எளிமையின் சிகரம். ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் வந்து தேவையில்லை. அவர் வந்து என்னப்பா? எளிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் மீது. சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்ற நாடாளுமன்றம். சரிங்களா? நாடாளுமன்றத்தில் பேசினார். எதிர் கூட்டல் ஒழித்தது. முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். பயணம் எங்கப்பா? பாவண்ணன் அப்படிங்கிற கவிஞரா? ஸோ இதெல்லாம் கதைப்பா, தேவையில்லை. பாவண்ணன். சரிங்களா? கதைனா பாவண்ணன், பயணம் வந்து பாவனம். ஸோ இவர் எழுதிய நூல்கள் மட்டும் முக்கியம். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மேசைக்கார பூனை, பிரியாணம். சரிங்களா? இது மட்டும் அப்படியே சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் விட்டுக்கோங்க. ஸோ பொருந்தா சொல்ல கேட்டாலும் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது முக்கியமானது ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் 16 வகைப்படும். சரிங்களா? ஆகுபெயர்னா என்ன? ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொரு சொல்லுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். சரிங்களா? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொல் ஆகுபெயர் வந்து தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கும்போது இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொருளாக பெயர். சரிங்களா? மல்லிகை சூடினாள் என்பது பொருளாக பெயர். அதாவது பொருளின் பெயர் சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர். சரிங்களா? பொருளாக பெயருக்கு இன்னொரு பேர் என்னப்பா? முதலாக பெயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சால் போதும். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது என்ன பெயர் மட்டும்தான் நம்ம கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? பொருளாக பெயர் மல்லிகை சூடினாள். இடவாக பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இது எப்படி சார் இடவாக பெயர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, கபடி போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றுச்சு கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அந்த வீரர்களை மறைமுகமாக சொல்லுது. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் என்னது? ஆகு பெயர். இதே வந்து தமிழ்நாடு போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வந்தால் அது ஆகு பெயர் கிடையாது. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காலவாகு பெயர் டிசம்பர் என்பது காலத்தை குறிக்கும். டிசம்பர் சூடினாள். சினையாக பெயர்னா உறுப்பு பெயர் குறிக்கும். சரிங்களா? மனித உறுப்பு. அடுத்தது மரம், செடி, கொடி உறுப்பு குறிக்கும். சரிங்களா? சினை என்பது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? பண்பு தெரியும். சரிங்களா? நிறம், அளவு, சுவை, வடிவம். இனிப்பு தின்றான். சரிங்களா? தொழில்னா என்னப்பா? அழுத்தல் விதி வரும். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாக பெயர். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மல்லிகை சூடினான் என்பது முதலாக பெயர், பொருளாக பெயர். ஓகேவா? ஸோ விறுவிறு, கலகல, மலமலை இப்படிலாம் வந்தால் என்னப்பா? இரட்டை கிளவி. இரட்டை கிளவி என்னது? பிரித்தால்
பொருள் தராது. வெறுவெறு கலகல பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் சரிங்களா, பொருள் தரும். பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை, பிடி பிடி, இதெல்லாம் வந்தால் என்னப்பா அடுக்கு தொடர் சரிங்களா. ஸோ அவ்வளோதான்ப்பா. பிரித்தால் பொருள் தராது எது, இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்னால் அடுக்கடுக்காக வரும், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை. ஸோ பொருளின் பெயர் உறுப்புக்கு ஆகியோரு என்னப்பா, பொருளாக பெயர். அடுத்தது பாருங்கள், இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது. கையின்னு பார்த்தாலே சினை, அவ்வளோதான். கொஷினை பார்த்தா ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சட சட, படபட, இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வரும், 4 முறை. 4 முறை வரும். ஸோ 4வது கொஷினுக்கு 4 முறை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுக்கு சொல் ஒரு தொடர் 4 முறை அடுக்கி வரும் சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஸோ இது பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூ சிலபஸ் படி வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 5ஐயும் எழுதி நோட்டில் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஸோ பாருங்கள், நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் சரிங்களா, இல்லை என்றால், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ இல்லை என்றால் சரிங்களா, இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது சரிங்களா, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆகையால் சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டை இடும் சரிங்களா, இது வந்து செகண்டு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரிங்களா. ஓகே. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஓகேவாப்பா. தமிழகத்தில் மழை பெய்ய வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா. புதிய சிலபஸ் படி இப்படி தான் நமக்கு கேள்விகள் இடம்பெறும். ஓகேவா. ஸோ அடுத்தது அவ்வளோதான்ப்பா, கலைச்சொற்கள் தான் சரிங்களா. கலைச்சொற்கள் தான். ஸோ கலைச்சொற்கள் முடிஞ்சுன்னா இந்த லெசன் முடிஞ்சு. ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற எல்லா கலை சொல்லும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் போட்டு அப்படியே எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. ரிலீஜியன் சமயம். சிம்பிளிசிட்டி, சிம்பிள்னால் எளிமையாக இருக்கிறாங்க. சேரிட்டி, சேரிட்டினா ஈகை, ஈகை. டிக்னிட்டி, டிக்னிட்டினா கண்ணியம் சரிங்களா, டிக்னிட்டினா கண்ணியம். டாக்ட்ரைன், டாக்ட்ரைன்னா கொள்கை, கொள்கை. பிலோசபி, தத்துவம். இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி நேர்மை, இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி நேர்மை. அடுத்தது சின்சியாரிட்டி, சின்சியாரிட்டினா வாய்மை, உண்மையே பேசணும். ப்ரீச்சிங், உபதேசம். அக்ரோனமி சரிங்களா, அக்ரோனமியில் ஆஸ்ட்ரோனமி, ஆஸ்ட்ரோனமினா வானியல். அக்ரோனமினா என்னப்பா. ஸோ உங்களுக்கான கடைசி கேள்வி, 10வது கேள்வி. அக்ரோனமினா என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருக்கிற இங்கிலீஷ் டு தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஸோ 10 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 10 கேள்விக்கு யார் ஆன்சர் போகிறீங்களோ அவங்களுடைய கமெண்ட்டை நான் வந்து பார்த்தா பின் பண்ணி வைப்பேன். எல்லா கமெண்ட்ஸும் சேர்த்து ஒரே இதாக போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். எந்தெந்த இடத்துல ஸ்லோவாக போகலாம், எந்தெந்த இடத்துல ஸ்பீடாக போகலாம் அப்படிங்கிறது நானே சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய இது ஸ்கிப் பண்ணிடுங்க, தேவையில்லாதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ தெளிவாக தரவாக ஒரு முறை வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சரிங்களாப்பா. ஸோ கடைசி வரை பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ட 10 கேள்விக்கும் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஆன்சரை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் சரிங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.